அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கல்வியை தேடி புறப்படுதல் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே இன்ஷால்லா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபால 122வது ஆயத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா அப்படின்னு சொல்கிறான். அதாவது வமா கான சரியல்ல அப்படின்னு சொல்கிறான். சரியல்ல அல் முஃமினூன நம்பிக்கையாளர்கள் லியன்ஃபிரு அப்படின்னா அவர்கள் புறப்படுவது, காஃபா அப்படின்னா அனைவருமே அப்படின்னு அர்த்தம். அப்போது அனைவருமே புறப்படுவது சரியல்ல. யாருக்கு இதை சொல்கிறான்? நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே புறப்படுவது சரியல்ல. எதுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். எதுக்கு புறப்படுறது சரியில்லை அப்படின்னு பாருங்கள். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அப்படின்னா என்ன? அதாவது ஃபலௌலா நஃபரா, அதாவது நஃபர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், லியன்ஃபிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். புறப்படுவது, புறப்பட்டு இருக்க. நஃபரா அப்படின்னா புறப்பட்டு இருக்க. ஃபலௌலா அப்படின்னா வேண்டாமா. ஃபலௌலா நஃபர புறப்பட்டு இருக்க வேண்டாமா. மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு ஃபிர்கத்தின், ஃபிர்கா அப்படின்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம். ஃபிர்கானா என்ன? பிரிவு அப்படின்னு அர்த்தம். மின்ஹும் அவர்களில், தாயிஃபத்துன், தாயிஃப் அப்படின்னா கூட்டம், ஒரு கூட்டம், லியதஃபக்கஹு அவர்கள் ஞானம் பெறுவதற்காக. யதஃபக்கஹு, இந்த ஃபிக்குஹுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, ஞானம். லியதஃபக்கஹு அவர்கள் ஞானம் பெறுவதற்காக. ஃபித்தீனி எதில் ஞானம் பெறணும்? ஃபித்தீனி மார்க்கத்தில். இங்கே ஃபித் துன்யான்னு கொடுத்துருக்கா? இல்லை, ஃபித்தீனி மார்க்கத்தில். உலகத்தில்னு கொடுத்துருக்கா இல்லை தீனுன்னு கொடுத்துருக்கா? ஃபித்தீனில் மார்க்கத்தில். ஃபித்தீனி மார்க்கத்தில். வலியுன்திரு இன்னும் அவர்களை எச்சரிப்பதற்காக. கௌமஹும் தங்கள் சமுதாயத்தை. யாரை எச்சரிக்கணும்? தங்கள் சமுதாயத்தை. இதா போது ரஜஊ திரும்பினார்கள், இலைஹிம் அவர்களிடம், லஅல்லஹும் யஹ்தரூன் அவர்கள் எச்சரிக்கையாக. அப்போது இது எப்படி பொருள் கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லல் ஆகாது, ஒட்டுமொத்தமாக புறப்பட வேண்டாம். ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்திலிருந்தும், அதாவது தாயிஃப் ஒரு சிறிய கூட்டத்தார், ஒவ்வொரு வர்க்கத்தில் ஃபிர்காலேருந்து என்ன பண்ணணுமா, தாயிஃபா சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கும், வெளியேறி சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா. இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையினின்றும் பாதுகாத்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் 2 விஷயங்களை நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? இதுக்கு 2 விளக்கங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா பல தேவைகள் இருக்குது, பல நோக்கங்கள் இருக்குது, பல இலக்குகள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மனிதனுமே எல்லாம் ஒன்று போலவா யோசிக்கிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் ஈச் அப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொரு இலக்கு இருக்கும். எதை அட்டைன் பண்ணணும், வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், என்ன சாதிக்கணும், நமக்கு என்ன தேவை, அன்றாட தேவைகள் என்ன, அதை எப்படி பூர்த்தி பண்ணுறது, அந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கும். அதுக்கு மனிதன் உழைப்பை போடுவான் இல்லையா? நம்மளே பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையில் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலைகளில் சிறந்தவங்களாக விளங்குவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, காலத்தை ஒதுக்கி கல்வியை தேடி பிரயாணம் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நிதர்சனம் தானே. கண்டிப்பாக எல்லாரையும் வேலை வெட்டியை விட்டுட்டு எல்லாரும் வாங்கப்பா கல்வியை தேடி புறப்படலாம், கல்வி எல்லாருமே படிச்சுக்கலாம் அப்படின்னா முடியுமா? நடக்கிற காரியமா? கண்டிப்பாக நடக்காது இல்லையா?
அதனால தான் சில பேரை மட்டும் நம்ம உலமா, ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் ஒவ்வொரு கூட்டத்திலும், அதாவது ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒருவர் இல்லைன்னா சிலர் மார்க்க கல்வியை தேடுறதுக்காக தங்களோட நேரத்தை ஒதுக்கிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? இப்போ ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அந்த கிராமம் வந்து முஸ்லீம்ஸால் நிறைய பேர் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அந்த கிராமத்தில். இப்போது அந்த கிராமத்தில் வந்து இறந்ததுக்கு பிற்பாடு சொத்துக்களை விட்டுட்டு போனால் அதுக்கெல்லாம் என்ன சட்டம்னே தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம். வாரிசுரிமை சட்டத்தையே அந்த கிராமத்தில் யாருக்குமே தெரியல அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு ஜமாத்தே இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இமாம் வந்து தொழுகை நடத்த முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இமாமே இல்லை அந்த ஊரில் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லை, ஜனாசா தொழுகை எப்படி நடத்தணும்னு தெரியலனா எவ்வளோ பெரிய கஷ்டம். எப்படி கஃனிடுறது அப்படிங்கிறது தெரியலனா எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் பேராவது என்ன பண்ணியிருக்கணும், இந்த மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த ஊருக்கு நல்லது. அப்படி தானே? நல்லது கெட்டது பார்க்குறதுக்கு மார்க்க அறிஞர்கள் தேவை. நல்லது கெட்டதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? எல்லா விஷயங்களையும் யார்கிட்ட போய் நம்ம மார்க்க ரீதியில் நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் யாரோட உதவி நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா உலமாக்கள், ஸ்காலர்ஸோடைய உதவி தேவை இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அப்படி இருக்கும்போது மார்க்க கல்வியை தேடுறதுக்கு அவங்களோட நேரத்தை ஒதுக்கி கொள்வது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. யார் ஒரு கூட்டத்தில், ஒரு சமூகத்தில் ஒருவரோ இல்லை சிலரோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டே ஆகணும். இது மஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்க தீர்ப்பு வழங்க முடியும் இல்லையா? இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இஸ்லாம் ஜஸ்டிஸை வந்து அங்கே நிறுவ முடியும். அது மட்டும் இல்லாமல் நியாய தீர்ப்பை வழங்க முடியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் பொருந்து கொள்ள விஷயங்கள்னால் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்க முடியும். அதாவது தாவா பணியில் ஈடுபட முடியும். அல்லாஹ்வின் பால் அதாவது மார்க்கத்தை வந்து எத்தி வைக்க முடியும், சொல்ல முடியும், தாவா பண்ணலாம், தொழுகையை நடத்தலாம். குத்பா பேருரை வாரம் வெள்ளிக்கிழமை மெயினாக குத்பா நிகழ்த்தணுமே, அதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அப்போ குத்பா பேருரையை நிகழ்த்தலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் பேராவது என்ன பண்ணியிருக்கணும், ஃபிர்காவில் என்ன பண்ணியிருக்கணும், தாயிஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கூட்டமாவது கண்டிப்பாக அவங்க வந்து படிக்கணும், மார்க்க கல்வியை, ஞானத்தை தேடணும். இது வந்து ஃபர்து கிஃபாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு பேர் ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலராவது கண்டிப்பாக கட்டாயமாக வந்து படித்தே இருக்கணும், தெரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது எல்லா முஸ்லீம் மேலேயும் கடமை இல்லை, சில முஸ்லீம்ஸாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் எங்கெல்லாம் அல்லாஹோடைய மார்க்க விஷயத்தில் விளக்கங்கள் கிடைக்குதோ அங்கே போய் கல்வியை பெறத்துக்கு முயற்சி செய்யணும். இப்போவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மக்கா மதீனா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போது அங்கே போய் இஸ்லாமிக் கோர்சஸை வந்து பிஹெச்டி அதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளவோ வந்து படிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அதுவும் ஃப்ரீ எஜுகேஷனாக வேறு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன இஸ்லாமிக் எஜுகேஷன் எங்கெல்லாம் கொடுக்கப்படுதோ அதை வந்து நம்ம அது பக்கம் போய் நம்ம தேடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியான ஃபிர்காவாது சரியான கொள்கையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அதை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆலிமாவாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே முடங்கி இருந்துடலாமா, அமைதியாக இருந்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதை என்ன பண்ணணும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதை பரவ செய்யணும், கல்வியோட நோக்கத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிலராவது கற்றுக்கணும், கற்றுக்கிட்ட அந்த ஞானத்தை
தனக்குள்ளாரே வச்சுக்காமல் அதை பிறருக்கும் பரவ செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஆயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, இப்போ மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாலிபத்துல் இல்மு அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 கடமைகள் இருக்குது. அதாவது இல்முடைய மாணவர்களுக்கு 2 கடமைகள் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும், மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் வழியை சார்ந்ததாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த வழியில் எந்த சிரமம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தாமல் கல்வியை தேடணும். அதுக்காக நம்ம பிரயாணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு கடமையாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ மாணவ மாணவிகள் இது மனசில் வச்சுக்கணும். எவ்வளவு ஏன்னா அல்லாஹ்வின் பாதையில் போனால் கண்டிப்பாக கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கல்வியை நான் தேடணும், அதுக்காக பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. 2வது கடமையாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கல்வியை தேடினதுக்கு அப்புறமா எதிர்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வியை பரப்புறது, அதன் பக்கம் அழைக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற ஜனங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது கடமையாக ஆயிடுது அந்த மனிதன் மேலே. படிக்கிற எந்த ஒரு மாணவ மாணவியாக இருந்தாலும், மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய எந்த ஒரு மாணவ மாணவியாக இருந்தாலும் அவங்க மேலே என்ன கடமையாயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிறது கடமையாயிடுது. இதை மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், வலியுன்திரு கௌமஹும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். வலியுன்திரு கௌமஹும், அவர்கள் தங்களின் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அப்போது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நிறைவேற்றியே ஆகணும். இது இந்த திருவசனத்துக்கு உண்டான ஒரு விளக்கத்தை தான் இப்போ பார்த்துருக்குறோம். 2வது விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறப்போர் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லா மக்களாலேயுமே புறப்பட்டு போக முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. எல்லா மக்களுமே ஜிஹாது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜிஹாது இல்லாமல் வேறு பல கோணத்தில் அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா? சில பேர் ரொம்ப எளிமையானவங்களாக இருப்பாங்க, அதாவது வறியவர்களாக இருப்பாங்க, உடல் வலிமை இல்லாதவங்களாக இருப்பாங்க, இல்லை பெண்கள் இருப்பாங்க, இல்லைனா நோயாளிகள் இருப்பாங்க, இல்லைனா வயதை முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, இல்லைனா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாராலையுமே ஜிஹாதில் போய் கலந்துக்க முடியாது, அப்படி தானே? அதனால் ஜிஹாதுக்கு தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீரம் இருக்கணும், பலம் இருக்கணும், போர் தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஜிஹாதுக்கு தகுதியுள்ள வீரம் பொருந்தியவங்க, பலம் பொருந்தியவங்க, போர் தந்திரம் தெரிஞ்சவங்க அந்த பிரிவினர் ஜிஹாதுக்கு புறப்பட்டுருவாங்க இல்லையா? இப்போது இதுலேயே 2ஆம் பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்விக்காக தங்களுடைய நேர காலத்தை ஒதுக்கிக்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஊர்லேயோ இல்லைனா வெளியூர்களுக்கு பிரயாணம் போய் கல்வியை தேடுவாங்க. சரியா? இது தபூக் யுத்தத்தை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். அப்போது அதனால தான் எல்லாராலையுமே போருக்கு போக முடியாது. சில பேர் வீரம், பலம், அப்புறம் போர் தந்திரம், இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போவாங்க. அதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வீரம் இல்லை, பலம் இல்லை, போர் தந்திரம்லாம் செய்ய தெரியாது, ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வியை தேடி புறப்படணும். எப்படி இருந்தாலும் அறப்போரில் ஈடுபடக்கூடிய இல்லைனா கல்வியை தேடக்கூடிய இந்த 2 பிரிவினருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மக்கள் இவங்க 2 பேருமே மக்களுக்கு தேவை இல்லையா? கல்வியை தேடி போகிறவங்களும் போயிட்டு வந்தால் என்னது அவங்களுக்கு கண்டிப்பாக சவாப் இருக்குது. மக்களுக்கு எத்தி வைப்பாங்க, எச்சரிக்கை செய்வாங்க, அப்படி தானே? ஸோ இந்த 2 துறைகளுமே தேவை தான். ஜிஹாதுக்கு போகிறவங்களும் தேவை. ஸோ அல்லாஹுடைய வாக்கை உயர்த்துறதுக்கும் எதிர்ப்பை தடுக்கிறதுக்கும் அல்லாஹ் கடமையாக்கிய காரியங்களை நிலைநிறுத்தி மார்க்கத்தையும் அறிவையும் பரப்புறதுக்காகவும் ஜிஹாது தேவைப்படுது. எதுக்கு ஜிஹாது தேவைப்படுது? அல்லாஹுடைய வாக்கை உயர்த்தணும். அல்லாஹுடைய வாக்குங்கிறது கலாம், குர்ஆன். அல்லாஹுடைய வாக்கை உயர்த்தணும், எதிர்ப்பை தடுக்கணும். இஸ்லாத்துக்கு எதிரியாக எவ்வளவு பேர்
போர் செஞ்சாங்க இல்லையா, அந்த எதிர்ப்பை தடுக்கிறதுக்கு ஜிஹாது தேவை. அதே மாதிரி அல்லாஹ் கடமையாக்கிய காரியங்களை நிலைநிறுத்தணும், அதுக்காகவும் ஜிஹாது தேவை. மார்க்கத்தையும் அறிவையும் பரப்புறதுக்காகவும் ஜிஹாது தேவைப்படுது. சுபஹானல்லாஹ். ஜிஹாது இல்லை, போரே நடக்கலை, எதிரிகள் இருக்கிறதுனால தான் போர் நடக்குது, எதிரி படைகள்லாம் திரண்டு வந்துடுறாங்க முஸ்லீம்ஸை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது எதிர்த்து போராட வேண்டிய சூழல் தான் ஏற்படுது இல்லையா. அப்போ எதிர்த்து போராடக்கூடிய முஸ்லீம்ஸ் மத்தியில் அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு தோணணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய வாக்கை நம்ம உயர்த்தணும், எதிர்ப்பை தடுக்கணும், அல்லாஹ் கடமையாக்கிய காரியங்களை நிறுத்தணும், மார்க்கத்தையும் அறிவையும் பரப்பணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு ஜிஹாத் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. எதிரிகளை எதிர்கொண்டு அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்லேருந்து முஜாஹிதீன்கள் திரும்பியதுக்கு பிற்பாடும் அவங்க இல்லாத நேரத்தில், இப்போ போரில் நிறைய பேர் இறந்துருவாங்க இல்லையா, ஷஹீத் ஆகிடுவாங்க. அப்படி இல்லாமல் முஜாஹிதீன்கள் இருப்பாங்க இல்லையா, போரில் வெற்றி கொண்டு திரும்பி வரக்கூடிய முஜாஹிதீன்கள், கடுமையான உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முஜாஹிதீன்கள் திரும்பினதுக்கப்புறமா அவர்கள் இல்லாத நேரத்தில் கல்வியை தேடுறவங்க அவங்க கற்றுக்கிட்டதை எல்லாத்தையும் இவங்களுக்கு முஜாஹிதீன்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ ஆலிம்கள் என்ன பண்ணுவாங்க, முஜாஹிதீன்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சில அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு இப்படி தான் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக நல்ல காரியங்களுக்கும் இறை அச்சத்துக்கும் நம்ம கண்டிப்பாக ஒத்துழைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். நல்ல காரியங்களுக்கும் இறை அச்சத்துக்கும் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கிது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அடியார்களுடைய நலன்களும் பேணப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஆலிம்கள் முஜாஹிதீன்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அதனால் இந்த வசனத்துக்கு கல்விக்காக புறப்படுதல் இல்லைனா ஜிஹாதுக்காக புறப்படுதல் அப்படிங்கிற இந்த 2 விளக்கமுமே சரியான விளக்கம் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம இந்த ஆயத்தை பற்றி ஓதி பார்க்கத்தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்ல விளக்கம் கிடைக்கும். வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, அதாவது முஃமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். முஃமின்கள் ஒட்டுமொத்தமாக செல்வது கூடாதான். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே புறப்பட வேண்டும் என்பது தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது இதில் தபூக்கு யுத்தம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது, ஓகேவா. அப்போ நம்பிக்கையாளர்கள் அனைவருமே போருக்கு புறப்படுவது அப்படிங்கிறது உகந்தது அல்ல. ஏன்னா ரீசன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். எதிரிகளின் ஆதிக்கத்தால் அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு விடக்கூடும். எதிரிகளோட ஆதிக்கத்தால் அவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டு விடக்கூடும். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல்லி யதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஏன்னா எதிரிகளோட ஆதிக்கத்தால் அவர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டு விடக்கூடும். அவர்களில் ஒரு பிரிவினர் போருக்கு புறப்பட்டு, அவர்களில் ஒரு பிரிவினர் ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கா, ஓகேவா, ஃபிர்கா மின்ஹும் தாயிஃபத்துன், அதாவது அவர்களில் ஒரு பிரிவினர் போருக்கு புறப்பட்டு ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து செவிமடுக்கும் அல் குர்ஆன் மார்க்க சட்டத்திட்டங்கள் மூலம் மார்க்கத்தில் தெளிவு பெற்று தங்களின் சமூகத்தார் திரும்பி வரும்போது தாம் கற்றவற்றை கொண்டு அவர்களை எச்சரிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கிவிடக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வின் வேதனையை விட்டு எச்சரிக்கையாக இருப்பதற்கும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்துள்ளவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கும் அது வழிவகுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் வேதனையை விட்டு எச்சரிக்கையாக இருப்பதற்கும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கும் அது வழிவகுக்கலாம். இது நபியவர்கள் அனுப்பிய சிறு சிறு படைகள் தொடர்பாக இறக்கப்பட்ட கட்டளையாகும். அவர்கள் தனது தோழர்களில் ஒரு பிரிவினரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்லேயே ஒரு பிரிவினரை தேர்ந்தெடுத்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லாஹ்வை அஞ்சுறது, இறையச்சம் கொள்வது, அப்புறம் உண்மை பேசுகிறது, ரெண்டுமே கட்டாயம். அது
அழிவிலிருந்து தப்புறதுக்கான முக்கியமான காரணிகளாக இருக்குது. ஓகேவா? அல்லாஹ்வை அஞ்சுறதும் உண்மை பேசுகிறதும் கட்டாயமாக இருக்குது. அது அழிவிலிருந்து தப்புறதுக்கான காரணியாகவும் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன இதில் படிப்பினையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறதோட சிறப்போட மகத்துவம் அதுவும் நமக்கு தெளிவாகுது. இப்போ ஜிஹாதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே கொடுத்தாகணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கல்விக்காக ஒருத்தவங்க புறப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஸோ இதிலேருந்து அல்லாஹ்வின் பாதையில் போகிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கத்தில் தெளிவு பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். மார்க்கத்தில் தெளிவு பெறுவது அப்படிங்கிறது கட்டாயமான விஷயம். அது புனித போர் புரிகிறது மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஜிஹாது பண்ணுற மாதிரி நம்ம மார்க்க கல்வியை படிப்பது அப்படிங்கிறது ஜிஹாதுக்கு சமம், ஜிஹாது பண்ணுற மாதிரி. அப்போது இந்த ரெண்டின் மூலமாக தான் மார்க்கம் நிலைக்கும். மார்க்கத்தில் தெளிவு பெறுறது, அதாவது கல்வியை கற்பது, மார்க்க கல்வியை கற்பது, அதுக்கப்புறம் ஜிஹாது செய்வது, இந்த ரெண்டின் மூலமாக தான் மார்க்கம் நிலைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அதனால் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியை தேடி புறப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ உலக கல்விக்காக உலகத்தில் எந்த மூலையில் யூனிவர்சிட்டி எது இருந்தாலும் போய் கற்றுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி மார்க்கத்தையும் அந்த மாதிரி கற்றுக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மொபைலில் எல்லா மார்க்க விஷயங்களும் நமக்கு வந்துடுது. அதனால் அட்லீஸ்ட் வீட்டிலிருந்தே கல்வி கற்கிறதுக்கு நம்மளால் ஆன முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும். ரொம்ப இலகுவாக்கப்பட்டிருக்கு. அப்போது அதுக்கும் நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது. மார்க்கத்தில் தெளிவில்லாமல் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நம்ம சிரமத்துக்குள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மாணவர்களுடைய 2 கடமைகளை பற்றி பார்த்தோம். நம்ம கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது முதல் விஷயம். கல்வியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், கண்டிப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பிறருக்கு எத்தி வச்சாகணும். இது 2வது கடமையாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்ட் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.